பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே மாமா சாப்பிட்டீங்களா எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. கேட்டுட்டோன்னே என்னம்மா ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் மாமா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, உன்னோட முகம் ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது, அதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க சமைக்கிறதுக்கு. அப்போ அங்கே செல்வியும் இருக்காங்க. என்னக்கா ஏதோ கேட்குறாரு, எதுவுமே சொல்லவே இல்லை, உண்மையை சொல்லுக்கா, சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. சொல்லலாம் செல்வி, இரு பொறுமையாக இரு, இப்போ எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம், அங்கே கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்னு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ சொல்லி என்ன ஆக போகுது, எல்லாருமே வருத்தப்படுவாங்க. இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி ரெஸ்டாரண்ட் வச்சுட்ட, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைனா நீ என்ன பண்ணுவ, எப்படி உன்னால் நடத்த முடியும் கடையை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். வேண்டாம் விடு, பிரச்சனை வராதுன்னு நினைப்போம், வந்ததுன்னா சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா ஏதோ சொல்கிற, எல்லாமே நல்லதாக நடந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அமிர்தா வராங்க. வந்தவொடனே நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அமிர்தா வேண்டாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி அத்தை இருந்தாங்க, மாமாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டம் இல்லை, நீ இருந்தால் தான் அவருக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு டேப்லெட் எல்லாமே கொடுக்க முடியும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நான் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி பயங்கர கோவமாக இருக்காங்க. கோபி வராரு. வந்தவொடனே என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைடா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு? இல்லை, உன் பொண்டாட்டி உன் மாமியார் எல்லாம் திட்டத்தெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. ஆனால் நீ எப்படி வளர்ந்த பார்த்தியா? வீட்டில் உன்னை யாராவது ஒரு வார்த்தை நான் பேச விடுவேனா? பாக்கியாவை கூட தான், ஒரு வார்த்தை கூட உன்னை பேச மாட்டான். நீ என்ன சொன்னாலும் சரி சரி சரின்னு தான் எல்லாருமே போவோம். ஆனால் இங்கே பார்த்தியா, உன் பேச்சை ஒருத்தர் கூட மதிக்கவே இல்லை. முதல்ல என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்னால் தானே, நான் வேணா போகட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாம்மா அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அடிக்கடிக்கு இதே சொல்லிட்டு இருக்காதம்மா, நான் தான் உனக்கு இருக்கேன்ல, நீ என்ன நம்பி தானேம்மா வந்தேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. சரி கோபி, கொஞ்ச நாள் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோபி கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே